நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. என்ன மாதிரி பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணுங்க மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி வர ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என் குடும்பத்தை பாத்தீங்கல்ல, அப்பா இல்ல, அண்ணன் தம்பி மாமா மச்சான் எந்த உறவும் இல்ல. அம்மா ஆஸ்துமா பேஷண்ட், அக்காக்கு கண்ணு தெரியாது. உப்பு புளியில இருந்து உடுத்துற துணி வரைக்கும் என் ஒருத்தி வருமானத்துல தான். கண்மணி பார்த்து விழுந்துட போறாங்க. அவங்களுக்கு இந்த இடம்லாம் பழகிருச்சு. இந்தா தண்ணி அவர்கிட்ட கொடு. என்னங்க? காதல்னு வந்துட்டா பையனுங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப போல்டா இருப்பாங்க. தான் நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக எதையும் யாரையும் தூக்கி போட்டுட்டு வர தயங்க மாட்டாங்க. அப்படி நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டா எங்க அக்காவும் அம்மாவும் செத்து போயிடுவாங்க. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு யாரையும் நிமிந்து பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்க, நீங்க இருக்கிற நிலைமை தெரியாம நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். இனியோட எல்லாத்தையும் மறந்துடுறேன். இனிமே நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். ஏறு 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 ஏறு. வா 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 வா. போ 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 உள்ள போ உள்ள போ. எங்க போற? யோ, வண்டியில ஏறி ஏறாம எங்க போறேன்னு நானே 5 வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டேன். டேய் டேய், நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போ, இல்ல உங்க ஒப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா. பஸ்ல ஏறவங்கிட்ட எங்க போறேன்னு கேட்காம இப்ப நான் எப்படி டிக்கெட் தர்றதா? எங்க போற? டேய் டேய், மறுபடியும் எங்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரே அப்பா அப்பி போடு உனக்கு. அண்ணா அந்த கத்தி எடுடா. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப எப்படி தான் டிக்கெட் கொடுக்கறதா? டிக்கெட்னு கேளுடா, எடுத்துட்டு போறோம். டிக்கெட் டிக்கெட் இந்தா 5 பழனி கொடு. பொண்ணு பார்க்க போறேன்னு குடும்பத்தோட எங்கேயோ கொள்ளடிக்க போறாங்க. இதுல எங்க போறேன்னு கேட்க கூடாதா? சில்லறை கொடுத்துட்டு போயா. சரிண்டா, இறங்கும்போது வாங்கிடா. அடாடாடாடா, அப்பவே இருக்க டென்ஷன்ல நீ வேற வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு உன்னை டச் பண்ணாம வராந்தா நீ டாப்ல தான் வரணும். நாளையில இருந்து அப்படியே வந்துரு. இருக்க டென்ஷன்ல நீ வேற. டிக்கெட் 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 டிக்கெட். ஏன் எங்களை பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுது? அட ராமா, கொஞ்சம் இடுப்பு தெரியற மாதிரி சேலை கட்ட கூடாது, உடனே டிக்கெட்ன்றீங்களா? நாங்களும் குடும்ப குத்து விளக்கு தான்ப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு, நல்ல பிரகாசமா எரியும். வேலையை விட்டு வந்து பாக்குற நீ பிரகாசமா எரியாம கூட போ. முதல்ல ஏரியாவை கவர் பண்ணிக்க. காசுலன்னு சொல்லிட்டு போ, ஏதாவது சொல்லி சமாளிக்காத. ஆளுகளை பாரு. ஏய் டிக்கெட்டு டிக்கெட்டு. தம்பி நீ விலைக்க நீ எடுத்துட்டியா? பாட்டியம்மா உங்களை தான். எங்க போன பாட்டி? எங்க போகன? ஆத்தா ஓய் எங்க போகன? ஐயோ ஏய் கிளவி இங்கிட்டு பார். உன் கிரைண்டரை ஆஃப் பண்ணி தொலை. எங்க போகன? ஒலனி. ஏய் இப்படி போறவன் மேல துப்புறிய, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? உன்னை எல்லாம் எவன் வர சொன்னியா? வீட்டுல ஏதோ கேம் விளையாண்டு தெரிய வேண்டியதானே? போச்சு வந்துட்டியா? ஏய் யாரையா துப்புனது? யாரையா வித்தியா போட்டு எச்சு துப்புனது? ஏன் கிளவி நீ தான் துப்புனியா? அவன் தான் துப்ப சொன்னான். ஐயோ ஏயா ஒரு கிளவிக்கு தெரியுது பஸ்ஸுக்கு வெளியே துப்ப கூடாதுன்னு. உனக்கு அறிவு இருக்கா? கண்டக்டரா இருக்கா? வெளியே துப்ப சொல்லிருக்க. ஆறா கிளவியை கொண்டு அப்படி போய் சொல்லுதியா? கிளவி என்னைக்கு போய் சொல்லிருக்கு? கிளவி போய் சொல்லாதா? அப்ப நான் போய் சொல்றேனா? ஏய் 100 ரூபா குடுறா. எதுக்குடா? 100 ரூபா குடுறா. அந்த இதெல்லாம் துவைக்கணும்ல. டேய் அத போய் அங்க வாங்குடா. கிளவிட்ட எல்லாம் கேட்க முடியாது. துப்ப சொல்றது நீ தானே. இப்ப கால் கண்ணாடி உடைக்கவா? கண்ணாடி உடைக்கிற கொண்டு விடி உனிய. குடுறா குடுறா. தரேன்டா. படக்கணும் குடுறா. இந்த 10 ரூபா வச்சுக்கடா போதும்டா. ஏய் 100 ரூபா குடுறா. இரு இந்தடா. ஆளு மோரியும் பாரு. போச்சடா காசு பூரா போச்சு. ஏய் விலைக்க கிறங்கி போன கேபி சுந்தரம்பால் மாதிரி இருந்துக்கிட்டு குத்துனேன்டா. பழைய மணி பிரஸ் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வாய் பூரா பொய். சொல்லுவாப்ல கேட்டுருக்கீங்களா? ஏய் வந்துக்கிட்டே இருக்கேன்டா, எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்து விடா. அது என்ன படம் மாப்பிள்ள பாரு, நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். ஆமா ஊருக்கு தான் போறேன். நாத்தனம்மா எனக்கு காது குத்தாதான் போறேன்.
அதோட சூப்பர் படம் பொட்டி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏரியாவில் எந்த செல்லுக்கும் டவர் கிடைக்காது, இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? அதுவும் தினம் பேசிட்டு வரான். என்னக்கா டிரைவர் சண்டை போட்டு இருக்காரு. கண்டபடி செல்லுல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அடப்பாவி. அவன சும்மா வருது. அவனோட மொத்தம் வேண்டாம். அவனை நல்லா போட்டு உதைக்கிறான். டிரைவரை ஏமாத்திட்டாங்க. இப்ப அத பத்தி உனக்கு என்ன? சும்மா கேட்டேன். இந்தாங்க, நர்ஸ் கிட்ட போய் ஊசி போட்டுருக்கு. போங்க. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்கள் லோக்கல் சேனலுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் விளம்பரம் கேட்ட அப்போதே ஃபோன் பண்ணான்ல, அது நான் தான் சார். கரெக்டு, நான் மறந்துட்டேன். டேய், நம்ம ஆஸ்பத்திரியை விளம்பரப்படுத்துறதுக்கு நல்ல 2 விளம்பர வாசகம் சொல்லு. கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. வேற சொல்லு. பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. ஐயோ ஐயோ, உனக்கு நல்ல வார்த்தையே வராதா? இங்க நல்லது நடந்தா தானே எடுத்து சொல்றதுக்கு. ஐயோ 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 ஐயோ, போடா, நானே எழுதுறையா. செல்லக்குட்டி அழக்கூடாது. அக்கா உனக்கு வலிக்காம ஊசி போடுறேன், சரியா? உன் பேர் என்ன? பாண்டியன். உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையா? அவ உதாசீன்படுத்தி போன ஒவ்வொரு நாள் உள்ளுக்குள்ள ஊக்கி ஊக்கி செத்துருவேன் சார். நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். ஓடப்பட்டி உரசாம இறங்க மாட்டியா? பஸ்ல அமைதியா அடக்கமா ஒழுக்கமா வர்றது இந்த உறுப்பினதே. இதையும் உரசிக்கிட்டு தான் இறங்குவியா நீங்க? இது என்ன கப்பலா? சோப்பு டப்பா மாதிரி ஒரு பஸ். இதுல உரசாம எப்படி போறதா? அப்படியே கப்பலை வாங்கி விட்டா நீங்க ஓரமா ஏறி ஓரமா இறங்கிடுவீங்க. வீட்டுல இருந்து வர்றது உரசுறதுக்கு தானடா. பரதேசி பரதேசி. இறங்குடா இறங்குடா. பஸ் வரும், வா கல்ல விட்டு ஏறிறேன். அப்படியே பஸ்ஸை மேலே ஏற்றி கொண்டு விடுவேன். டேய் லக்கேஜ் ஏத்தியா சொல்லியாடா? ஏத்திக்கிட்டு இருக்காங்கப்பா. ஏத்த சொல்றா. சாரிங்க. தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக அவனை திட்டினதுக்கு. என்னது? என் நம்பர் 8883264447. ஹலோ, நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க.
ஏன் வேலையை விட்டு நின்னுட்டீங்க? காரணம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்ல இல்ல, என்னை பார்க்க கூடாதுன்னு தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க சொன்னது உண்மையான வார்த்தையா இருந்திருந்தா நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சிட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏன் வேலையை விட்டீங்க? என்னை பாருங்க, உங்களை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே, ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட்காரங்கிட்ட சண்டை போட்டப்போ உங்கள் மேலே ஒரு மரியாதை மட்டும்தான் வந்துச்சு, வேறு எந்த எண்ணமும் இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நாளும் உங்களை பார்க்கணுன்னு தோணலை. ஆனால் 2 நாளாக நீங்கள் பஸ்ஸில் வரல, என்னமோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என் அறியாமலே என் பார்வை உங்களை தேடிச்சு. அப்பதான் தெரிஞ்சது என் குடும்ப சூழ்நிலை, என் கட்டுப்பாடு எல்லாத்தையும் மீறி உங்க மேல ஒரு இது. ஹேய், இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு ஏன் அழுகுற? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கண்ணை தொடச்சுக்க. இவ்வளோ நாள் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. காதலும் காலமும் ஒன்று. வெயில் காலம் மழை காலம் மாதிரி அந்தந்த காலத்தில் அதாவது வந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இல்லை, எங்கள் அக்கா, அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு. ஏய், என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நாளைக்கே உன்னை கூட்டிகிட்டு ஓடிட போகிறேன்னா? முதல்ல உங்கள் அக்கா கல்யாணம், அதுக்கப்புறம் தான் நமக்கு. அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனால் நடக்குமா? நடக்கும்னு நம்புவோம். என்னை பார்க்கக்கூடாதுன்னு தானே வேலையை விட்டீங்க? நீங்கள் தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, வேற ஏதாவது நல்ல வேலை பார்க்க வேண்டியதானே? நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு எவன் சொன்னது? உங்கள் பேட்சில் வேலுப்பாண்டி எம்ஏ, உங்கள் தம்பி பேட்சில் முத்துப்பாண்டி பிஏன்னு இருந்துச்சு. ஆடா நீ வேற. எங்கள் பஸ்ஸில் காலேஜ் பொண்ணுங்கள்லாம் நிறைய ஏறும். சும்மா ஒரு பந்தாக்காக எம்ஏ பிஏன்னு போட்டுக்கிட்டோம். அவன் 8வது தாண்டலை, நான் 10வது தாண்டலை. என் விழிகளில் நீ நிறைந்தாய், என் மனதினில் காற்றில் பறக்கும் சிறகாய் நான் மெதுவாய் கரைகிறேன். வந்த நேரம் அந்தி நேரம் நெஞ்சிலோரம் ஏதோ ஆச்சு. கொஞ்ச நேரம் அந்த நேரம் கண்ணிலீரம் காய்ந்தே போச்சு. இமைகள் மூடாமலே இதயம் தாங்காமலே ஐயோ விழியினில் தின்ற என்னையே. ஏன் விழுந்தாய் என் விழிகளில் நீ நிறைந்தாய், என் மனதினில் காற்றில் பறக்கும் சிறகாய் நான் மெதுவாய் கரைகிறேன். வந்த நேரம் அந்தி நேரம் நெஞ்சிலோரம் ஏதோ ஆச்சு. கொஞ்ச நேரம் அந்த நேரம் கண்ணீரம் காய்ந்தே போச்சு. இமைகள் மூடாமலே இதயம் தாங்காமலே ஐயோ வீணில் தின்ற என்னை.
ஆஹா, வாழ்க்கையில் நம்மளுக்கும் ஒருத்தி ஃபோன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுவும் இழுத்து முடுன சேலை, இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி. அப்பனே முருகா, இந்த ஃபஸ்ட்டு காதல் பெஸ்ட்டு காதல் அமையணுப்பா. டேய், பழனிக்கு தானே வந்திருக்க? అవును బాబు. అదన్నా గోవిందా గోవిందా అందరూ మన దేవుడే, దీనికి ఎందుకు వ్యత్యాసంలో? போடா. గోవిందా 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 గోవిందా. ஃபோன் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ, யார் பேசுறது? நான் எங்க நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மணியா? ஆஹா ஆட்டோ சுரேஷா? ஆஹா அப்புறம் கேபிள் வினோத்? இல்லையே. அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி, போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட. இதுக்கு தான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும். ஹலோ ஹலோ, பேசுங்க. போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா? லைன் கட் ஆயிருச்சா? கடவுளே. ஹலோ ஹலோ. ஹே, நீ அருண் தானே? இல்லைங்க, இன்னைக்கு காலையில் பஸ்ஸில் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர். ஒரு நாளைக்கு 10 கண்டக்டர் கிட்ட நம்பர் கொடுக்குறேன். நீ டவுன் பஸ்ஸா இல்ல ரூட் பஸ்ஸா? ஏங்க, ஒரே ஒரு தடவையாவது நான் யாருன்னு கரெக்டாக சொல்லிடுங்க. அன்னைக்கு உடுமலைப்பேட்டையில மீட் பண்ணமே. இல்ல இல்ல, டெல்மி. நேத்து தாராபுரம் பஸ்ல நம்பர் கொடுத்தனே, அந்த முருகேசன் தானே? போடி போக்கத்தவள, ஊரு பூரா நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. என்னங்க? தரகர வீடு இதானுங்களே? ஆமாங்க. இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்லை, பழனிலேருந்து மாப்பிள்ளை விஷயமா? ஆமாம், உங்கள் ஓனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, சொல்லியிருக்கேன். காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன டவராக பார்க்குறேன்? இல்லை, டம்ளர் பழசா இருக்கு, டவரா புதுசா இருக்கு, அதான். டவரா இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. ஓ, யூஸ் பண்ணவே இல்லை. விளக்குனா தானடி நல்லா இருக்கேன். போ, போகும்போது டம்ளரை உள்ள கொடுத்துட்டு போங்க. அப்புறம் என்ன பாக்கெட்ல போட்டு போகிறான்? அதுக்கு இல்லை, டவரா புதுசா இருக்கு, டம்ளர் பழசா இருக்குன்னு. நீ டவரா பார்க்க வந்தியா, மாப்பிள்ளை விஷயம் பேச வந்தியா? அது இல்லை டேய், உனக்கு நல்ல இடத்து சம்பந்தம் வேணும்னா இனிமே நீ டவராவை பற்றி பேசவே கூடாது, தெரியுதா? மாப்பிள்ளையோட அட்ரஸ் தான் மேட்ருக்கே வந்திருக்க. எழுதி வச்சேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளையோட அப்பா எல்லா விவரமும் சொல்லுவார். சரி. வைடா டவராவை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க, கீழே வை. இல்லை, உள்ளே கொண்டு போய். ஏய், இல்லை, டம்ளர் உள்ளே கொடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அது எங்க டம்ளர்ரா, அது எங்கே வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சரிங்க, உங்கள் டம்ளர் நீங்கள் எங்கே வச்சாலும் சரி. அப்போ நான் வரேங்க. பையன் வெளியே போயிருக்கான்ப்பா. பரவாயில்லைங்க, அதான் ஃபோட்டோவில் பார்த்துட்டேன்ல. அப்போது நாளைக்கு வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக வந்துடுறோம்ப்பா. ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தம்பி. இல்லைங்க, இந்த சம்பந்தம் நல்லபடியாக முடியட்டும். அப்புறம் ஒரு நாள் 6 மணி உட்காந்து சாப்பிட்டு போகிறேன். இந்த சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கப்பா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கப்பா. சரிங்கப்பா. மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. தம்பி என்ன சொல்கிறாப்புல? பையன் பொண்ணுகிட்ட தனியா பேசணுங்கிறான். ஓஹோ. சரி. பையன் மெதுவா 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 பார்த்து. நம்ம 2 பேரும் தனியாக பேசணும்னு நினைக்கிறதே முட்டாள்தானுங்க. இல்லை, யாராவது பக்கத்தில் இருந்தா நமக்கு தெரியவா போகுது. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படிதானே சொன்னாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி இருப்பீங்கிறதையும் நான் எப்படி இருப்பேங்கிறதையும் அடுத்தவங்க சொல்லி தாங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எத்தனையோ பார்வையில்லாத தம்பதிங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு பார்வை உள்ள ஒரு வாழ்க்கை துணை கிடச்சா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி தான் நான் இங்கே வந்தேங்க. உங்களை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. முதல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டில் தெளிவாக பேசியிருக்கணும். அவன் உங்கள் அக்கா, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். பரவாயில்ல, விடுங்க.
சரி பார்ப்போம். நானும் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்று அமையாமல போயிடும். சரி வா, நான் உன்னை வீட்டில் கொண்டு போயிட்டு வரேன். போகலாம். முதலாளி ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். எதுக்குல? போன வாரம் பஸ் டயரை வித்தோம்ல. வித்தோம்ல வித்த. சரி விடுங்க. இப்போ டயர் வாங்கி போடணும். காசு விடுங்க. நீ தானே வித்த? போய் வாங்கிட்டு வா. நாங்கள் வாங்கிக்கிறோம், பணத்தை நீங்கள் விடுங்க. தொட்டப்பம் உதிர்ந்துரும். சும்மா ஏதாவது. முதலாளி என்ன முதலாளி இது? உடனே புழுக்குன்னு தொட்டுருவியா? இது என்ன தெரியுமால? போனு. என்ன போனு? இது விலை என்ன தெரியுமால? 40,000 ரூபா. முதலாளி எங்க திருநீங்க? என் மாப்பிள்ள துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல. துபாயா? முதலாளி என்ன இதுல ஒரு போட்டோ எடுங்க முதலாளி. இந்த மூஞ்ச காலையில இருந்து இந்த மூஞ்சிய ஒரு போட்டோ எடுக்க முடியாம தெரிஞ்சுட்டேன். உங்களை நீங்களே எடுத்த நல்லாவா இருக்கும். கொடுங்க, நான் எடுக்கிறேன். கையை தொடல. பார்த்து புடி, வரமா புடி. நான் ஓபன் பண்ணிக்கிறேன். பார்த்து கவனம். நான் பார்த்து நீங்க தலைய வாருங்க நல்லா. முதலாளி வேட்டியை அவுத்து விடுங்க. ஓஹோ, காவாலி பைய மாதிரி. இப்ப இல்ல, இப்பதான் பஸ் ஓனர். முதலாளி வீட்டுக்கு போறப்ப ஒரு எலுமிச்சம்பழம் சூடம் வாங்கி தரேன். அக்காட கொடுத்து சுத்தி பட சொல்லுங்க. எதுக்குயா? கலர் கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமலஹாசன். பல்ல மூடுங்க. அதானே மியூசிக் மேல போடப்பா. மூக்குல இருந்துட்டு போட்டோம். முதலாளி ஒரு ஸ்டெப் பேக். இன்னும் கொஞ்சம் பேக். கோ பேக். இப்போ கோ பேக். போட்டோ எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு? எங்க போறாரு? எங்க ஆளை காணா? மலாலி மலாலி எங்க போயிட்டு வர்றீங்க? உங்க மகர் வேலையை விட்டார்ல, அதான் 5-6 பேர் காலில் விழுந்து வேற ஒரு வேலைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன வேலையா? என்ன வேலையா? கேசியர் வேலை. கேசியர் வேலையாமா? எங்கயா? எங்கயா? உன் மையன் பெரிய சிஏ எம்பிஏ படிச்சிருக்காரு. வேர்ல்டு பேங்க்ல கேசியர் வேலை கிடைக்கிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்லடி. பஸ் ஸ்டாண்டு கக்குஸ்லையாப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பழையபடி நான் அதே பஸ்ல டிரைவர் வேலைக்கு போயிட்டேன். ஆமா, நாங்க தேடின வேலை இல்ல. அதை பார்த்தா அவர் கௌரவ குறைச்சல். ஏய், இந்த வீட்டுல நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்கு மாறத்தானே எல்லாமே நடக்குது. ஆரம்பிச்சுட்டாருப்பா. ஏமா, உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்கு மாறத்தான் இந்த வீட்டுல நடக்கும் சொல்றாரு. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ப்பா. அது ஒரு பெரிய கதை. கதையா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா திருப்பூர்ல ஸ்வீட் கடை வச்சிருந்தது. நானும் எங்க அக்காளும் பனியன் கம்பெனி வேலைக்கு தினமும் அந்த வழியாத்தான் போவோம். யாரு? நம்ம கோமதி பெருமாவா? அதான் நாங்க போக வர உங்க அப்பன் இருக்குல்ல, எங்களையே ஈன்னு பாத்துக்கிட்டு கடையில ஈயோட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் தொப்பு கடியிரு உங்க அப்பா என்ற முன்னாடி வந்து நின்னுட்டு ஒரு லவ் லெட்டரையும் 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிச்சு. எனக்கு இந்த லவ் லெட்டரை பார்த்த உடனே என்ற மூளைக்குள்ள குறுகுறுச்சு. பட்டக்குன்னு லெட்டர் கிழிச்சு படிச்சு போட்டனப்பா. அதாவது உங்க அக்கா எழுதின லெட்டரை நீங்க படிச்சு பாத்தீங்க? லெட்டராவது உங்களால இருந்தாரா? வாப்படிங்க உழப்புல காதலுக்கு கூதல் எழுதி வச்சிருக்க அந்த கூறு கட்டுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ திறந்து தின்னு பார்த்தனப்பா. ஸ்வீட் சூப்பர். இப்படியே அடுத்த நாளைக்கு உங்க அப்பா என்கிட்ட வந்து லவ் லெட்டரையுமே ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த லெட்டர் கிழிச்சு போடுறதுக்கு மனசு வரலப்பா. ஆனா என்ற நாக்கு கேட்க மாட்டேன்ருச்சு. பேசாம லெட்டர் கிழிச்சு டிச்சுக்குள்ள போட்டு ஸ்வீட்டை தின்னு போட்டேன். இப்படியே உங்க அப்பா லெட்டரையும் ஸ்வீட்டையும் கொடுக்கறது நான் வாங்குறதுன்னு பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நேரம் உங்க அப்பா எங்க அக்கா கிட்ட போய் கொடுத்த லெட்டருக்கு பதில காணமேனு அக்கா எங்க அக்கா சட்டக்கடி செருப்பு கட்டி அடிச்சு போட்டா. செருப்பாலையா? அடி வாங்கின உங்க அப்பா நேரம் என்கிட்ட வந்து ஏய் கொடுத்த லெட்டரையும் ஸ்வீட்டி என்ன பண்ண அப்படின்னு என்ன மிரட்டிடுச்சு. ஆஹா மாட்டிக்கிட்டமே, ஸ்வீட் மிஸ் ஆயிடுமே அப்படின்னு கிரிமினலா திங்க் பண்ண. அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டேன். இத பாருங்க, நீங்க கொடுத்த லெட்டர் படிச்சதுல இருந்து உங்களே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் என்ன கட்டிக்கல என்ற சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி தண்டவாளத்துல தலைய கொடுத்துருவேன்னு பயமுறுத்தினப்பா. உங்க அப்பா பேதி முடிங்கி என்ன கட்டிக்கிச்சு. ஆனா நான் இத கட்டிக்கிட்டது ஸ்வீட் பாக்ஸ்க்காக தான். என்ன அப்படி பாக்குற? கதை நல்லா இல்லையா? ஆட என்னப்பா நீ பக்கத்து வீட்டு கோடாலி கொண்டக்காரிக்கிட்ட கூட நம்ம கதையை சொன்ன. கதை ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அப்படியே டெவலப் பண்ணினா சீரியல் எடுத்துலாம்னு சொல்லுச்சு. ஓ, இப்போ நீங்க சீரியலுக்குலாம் கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, இது ஒரு பெரிய பிளாஸ் பேக்னு ஊர் புறம் வேற சொல்லிட்டு தெரியுறீங்க. இங்க வாயா. வாப்பா நீ கொட்டு கை வைப்ப. இப்போ நீ கிட்டக்க வரல, நறுக்குன்னு கொட்டுக்க வைப்ப. ஐயா மொல்லதான் கொட்டானோ. வா. இந்த வர்றாரு.
பங்காளி அட பங்காளி என்ன இந்த பக்கம்? வேலைக்கு பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, சீக்கிரம் பர்மனெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான். அதுக்கு இப்படி வரணும் இப்படி வரீங்க? இது எதிர் சுத்து பங்காளி. ஓ, வேண்டுதல் ரொம்ப ஸ்ட்ராங் போல இருக்கு. ஆமா பங்காளி. நீங்க? ஒன்றும் இல்லை பங்காளி, குழந்தையாளுக்கு மாப்பிள்ளை அமையல அதான். டேய் குழந்தையாளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற இடமாடா இது? உருண்டு போங்கடா. டிராஃபிக் ஹெவியாகி போச்சே. எந்திரிக்க கூடாது பங்காளி. ஒன்று பண்ணலாம் பங்காளி, நான் லெஃப்ட் அடிச்சு மேலே போகிறேன், நீங்கள் ரைட் அடிச்சு கீழே போங்க. சரி, நீங்கள் ரிவர்ஸ் பார்த்து போங்க. ஆ போங்கப்பா. பங்காளி வாங்க. வரேன் பங்காளி. யாரு? என் ஃப்ரெண்டு. வாங்க உட்காருங்க. இருக்கு. நல்லா வை. என்ன பங்காளி, வேலை விஷயமா யாராவது பார்த்தீங்களா? மினிஸ்டர் மச்சானை பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறான் அப்புறம் வாங்குறான். இப்படி ஒரு அழகான பொண்ணுக்கு ரிச்சே சாமி. சே, அதுக்காக சாமிட்டு சண்டையா போட முடியும்? சரிதான். பங்காளி, நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு பார்வை இல்லைன்னு பரிதாபப்பட்டு நான் சொல்லலை. உண்மையிலேயே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பங்காளி. உங்களுக்கு பெரிய மனசு பங்காளி. பக்கத்துலேயே மாப்பிள்ளை வச்சுட்டு நான் கேட்டிருக்கணும் பங்காளி. இன்னொரு விஷயம். சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகணும். வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்க முடியும். அது பரவாயில்ல பங்காளி. இல்லை, அந்த பொண்ணுக்கு இப்போ தான் நிச்சயம்னு போய் வருத்தத்தில் இருக்குது. அடுத்த வாரம் நல்ல நாள் பார்த்து நிச்சயம் மட்டும் பண்ணிக்குவோம். கல்யாணம் உங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான், அதை அப்படியே வச்சுக்கலாம். சரி பங்காளி. ரொம்ப நன்றி பங்காளி. ஏன் என்னை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன்ல. அந்த தம்பி எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்குமா, வேணான்னு சொல்லிடாதம்மா. என்ன பங்காளி, எங்கே வந்துட்டு இருக்கீங்க? பங்காளி, இன்னும் 5 கிலோமீட்டர் தான். நான் பஸ் ஸ்டாண்டு போய் டிரைவரை மாற்றி விட்டுட்டு வந்துடுறேன். இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பங்காளி. நீங்கள் வந்தீங்கன்னா தட்டை மாற்ற வேண்டியது தான். வந்துடுறேன். முதலாளி, முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோம். யோ, ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட்டானா அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா? சரி, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன, தட்டை மாத்திர வேண்டியதானே? உனக்காகலாம் இங்க யாரும் வெயிட் பண்ணல. மாப்பிள்ளை தம்பி இன்னும் வரல. மாப்பிள்ளை இன்னும் வரலையா? இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னைய மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசணுங்கிறது. சில்லா டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு? சில்லா டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. அவரு மாப்பிள்ளைக்கு தூரத்து சொந்தம். டேய், என்னடா எல்லாம் வெயிட் பண்றாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. என்னடா அவருக்கு தாண்டா ஃபோன் பண்ண போகிறேன், நீ மற்ற வேலையை பாடுறா. கூப்பிட்டு வர சொல்லு வேமா. என்னாச்சு பங்காளி? காரையூர் தாண்டிட்டேன் பங்காளி. இல்லை, நல்ல நேரம் முடிய போதான், அதான். வந்துடுறேன். தம்பி, மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல, மாப்பிள்ளை இன்னும் ஆளக்கானா? இப்போ வந்துருவாருங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு? புரிஞ்சுங்க தம்பி. இப்போ வந்துருவாருங்க. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சொன்னாரா? இன்னம்மா நீ கதிரேசன் பொண்டாட்டி தானே? இல்ல, நான் குமரேசன் பொண்டாட்டி. அதுக்குள்ளேயும் ஆள மாத்திட்டியா? குத்தடி சைலக்கா, குனிஞ்சி குத்தடி சைலக்கான்னு குன்னக்குடி வைத்தியர் சும்மாவா சொன்னாரு? ஆமா, எல்லாரும் மாப்பிள்ளைங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இன்னும் வரல? நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வந்துகிட்டே இருக்காரு. நீ உள்ள போய் மத்தத பாரு. ஆமா பங்காளி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பங்காளி, நான் வந்துட்டே இருக்கேன். 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இதுக்கு தான். அப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? எதுக்கு? கறி வெந்துருச்சு இல்லையான்னு பார்த்து சொல்லணும். பார்த்து சொல்றது என்ன, திண்டு பார்த்தே சொல்றேன் தம்பி. உட்டாலக்கடி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மா ஒன்னும் சொல்லல. அதுல 1008 அர்த்தங்கள் இருக்கு. வாங்க. அடுப்பு எங்க போட்டிருக்காங்க? உள்ள போட்டிருக்காங்க. வாங்க போலாம். போங்க. பங்காளி, 2 நிமிஷம் வந்துட்டேன் பங்காளி. சொல்ல முடியல, நீங்க எங்க இருக்கீங்க? தயவுசெய்து சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? நான் வரேன். பங்காளி, ஹலோ பங்காளி, ஹலோ.
என்னாச்சு பங்காளி? பங்காளி நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். திடீர்னு வண்டி எதிரில் வந்திருக்கு, நான் கவனிக்கல. யார் தம்பி நீங்க? அண்ணா நான் அவரோட ஃப்ரெண்டுண்ணே. இருங்கண்ணே. இப்ப வண்டி பாத்தீங்கல்ல, கார் இப்ப ஆக்சிடென்ட் எப்படி கிடக்குதுன்னு. டிரைவர் வேற கவலைக்கிடமா கிடக்குறாருங்க. நாங்க கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டா தான் இன்சூரன்ஸ்ல பணம் வாங்க முடியுங்க. அவரே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வேலைக்கு பணம் கட்டியிருக்காருண்ணே. இந்த நேரத்துல கேஸ் பண்ணி வேலை கிடைக்காதுண்ணே. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? வண்டியை பாத்தீங்கல்ல, அவர் எங்க கட்சிக்காரருங்க. ஏங்க இதுக்குள்ள அரசியல் கொண்டு வரீங்க? எது வரதா நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசிக்கிறீங்களா? அப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? சார் இதை நீங்க தான் சார் பேச முடிக்கணும். தம்பி இப்ப என்னதான் முடிவு பண்ணலாம்? சார் அவர் சொல்ற மாதிரி தாங்க. ஒண்ணு எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும், இல்லாட்டி எஃப்ஐஆர் போட்டு கேஸ ஃபைல் பண்ணுங்க, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். அண்ணா அவரால அவ்வளவு முடியாதுண்ணே. அண்ணா ரொம்ப ஜாஸ்தி. என்ன வியாபாரம்? இது வேலைக்கார மாதிரி தெரியல. குறைச்சு பேசுறீங்க. இல்லண்ணே இந்த வண்டியோட வேலைண்ணே. அதெல்லாம் முடியாதுங்க. 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தானோ. அவரை பாருங்க. முதல்ல கேஸ் போடுங்க சார், அப்ப பாத்துக்கலாம். சார் நான் சொல்றேன், இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். அவரை கொஞ்சம் இல்ல பாருங்க சார், முதல்ல கேஸ ஃபைல் பண்ணுங்க. தயவு செஞ்சு கேஸ ஃபைல் பண்ணுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க, அது பணம் கிடைக்கல. இங்க பாருங்க வண்டி என்ன சார்? நீ யாரு? வண்டி சும்மா போட்டு 3 லட்சம் தானே வேணும். தரங்க விடுங்க. எதை வச்சு நம்புறது? உங்களை எதை வச்சு நம்புறதுங்க? சார் நீங்க யாரு? ஸ்வீட் கடை ரத்னமயம் தான் சார். கொடுத்துறேன் சார். ஓ அப்படியா? ஸ்வீட் கடை ரத்னம் அண்ணா யாரா இருந்தா என்னங்கண்ணா, 100 ரூபாய் பாண்ட் பேப்பர்ல தெளிவா எழுதி கொடுக்கட்டும். அப்பா சாமி வந்துட்டியே பஞ்சாயத்துக்குன்னு எழுதி கொடுத்துறியா? எழுதி கொடுத்துறேன். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள பணம் பாருங்க தம்பி, 100 ரூபாய் பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து பிரச்சனை சால்வ் பண்ண பாருங்க. நாங்க சொன்ன தேதிக்குள்ள பணம் வரணும். கையெழுத்து போறேனே பத்திரத்தை ரெடி பண்ணுங்கண்ணே. போங்கண்ணே போங்க. ம் ம் கருவிகளால கூட்டிட்டு போய் பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாயில குச்சி வச்சே குத்திட்டாயா. என்ன கிளம்பல? வண்டி கிளம்பிருச்சியா? வண்டி ஏறா, இந்த ஊர்ல வாயிலே குத்துறாங்க. முதலாளி இப்பதான் முதலாளி நல்லபடியா முடிஞ்சு. ரொம்ப சந்தோஷம் முதலாளி. ஒரு நிமிஷம் வரேங்க. சொல்லுங்க. விசேஷம் முடிஞ்சிட்டால, நாளைக்கு வண்டி ஓடி ஆகணும். சரிங்க முதலாளி. சீக்கிரம் சேருங்க. ஓகே முதலாளி. இந்தாங்க, எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தொண்டை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாதுன்னு. சரி, நம்ம விஷயம் உங்க வீட்ல தெரியுமா? அதெல்லாம் நம்ம வீட்டில் பிரச்சனையே கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு மாற வீட்டில் எதுவுமே நடக்காது.